ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹெச்சிஎஃப்னா என்ன, எல்சிஎம்னா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நம்ம சேனல்லே ஆல்ரெடி அதுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா இந்த வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மில் இருக்கிற பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டா நம்ம ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் பற்றின டெஃபினிஷன்ஸ் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், 2 இல்லைனா 2க்கு மேற்பட்ட நம்பர்ஸில் தான் நம்ம ஹெச்சிஎஃப்பும் சரி எல்சிஎம்மும் சரி டிஃபைன் பண்ண முடியும். ஒரு நம்பரில் நம்ம ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 2 இல்லைனா 2க்கு மேற்பட்ட நம்பர்ஸில் தான் நம்ம ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் டிஃபைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, ஹெச்சிஎஃப்னா என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போது காமன் ஃபேக்டர்ஸில் எது ஹையஸ்ட்டோ அதுதான் ஹெச்சிஎஃப். காமன் ஃபேக்டர்னால் என்னன்னு சொல்லிட்டு ப்ரைம் அண்ட் ட்வின் ப்ரைம்ஸு கோப்ரைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் இப்போயும் அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நான் 2 நம்பர் எடுத்துக்கிறேன், 5 அண்ட் 10ன்னு சொல்லிட்டு. 5ஓட ஃபேக்டர்ஸ்லாம் 1 and 5, 10ஓட ஃபேக்டர்ஸ்லாம் 1, 2, 5, 10. இப்போது இந்த 2 நம்பரோட ஃபேக்டர்ஸ்லையும் எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 1 வந்து காமனாக இருக்குது, அதே மாதிரி 5ம் காமனாக இருக்குது. ஸோ அப்போது காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 5 and 10 இஸ் நத்திங் பட் 1 and 5. ஸோ இவ்வளோ தான். 2 நம்பரோ இல்லை 2க்கு மேற்பட்ட நம்பரோ எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்தாலும் அந்த ஃபேக்டர்ஸில் எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் காமனாக இருக்கோ அதுதான் வந்து காமன் ஃபேக்டர். ஆனால் ஹெச்சிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்க காமன் ஃபேக்டர்ஸ்லேயே எது ஹையஸ்ட்டோ அதுதான் ஹெச்சிஎஃப். ஸோ இங்கே பாருங்கள், 1 and 5ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 காமன் ஃபேக்டர் இருக்குது. இதில் ஹையஸ்ட் எது? 5 தானே. ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 5 and 10 இஸ் 5. இப்போதைக்கு உங்களுக்கு ஹெச்சிஎஃப் பற்றின கான்செப்ட் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது எல்சிஎம் பற்றி பார்க்கலாம். ஓகே, எல்சிஎம்னா என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள். அதாவது காமன் மல்டிபிள்ஸ்லே எது லீஸ்ட்டோ அதுதான் எல்சிஎம். ஃபர்ஸ்ட்டு காமன் மல்டிபிள்னால் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். ஸோ நான் 2 நம்பர் 4 and 8ன்னு அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு 4ஓட மல்டிபிள்ஸ்லாம் எடுத்துக்கிறேன் அண்ட் 8ஓட மல்டிபிள்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். மல்டிபிள்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நான் சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைனைட் நம்பர்ஸ் தான் இருக்கும். மல்டிபிள்ஸ்ன்றது இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போது இந்த மல்டிபிள்ஸில் பாருங்கள், எந்தெந்த மல்டிபிள்ஸ்லாம் காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த 2 நம்பரோட மல்டிபிள்ஸ்லேயும் 8ன்றது காமனாக இருக்குது அண்ட் 16 காமனாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் காமனாக இருக்கும். இங்கே 4 and 8 பொறுத்த வரைக்கும் 8ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே 4ஓட மல்டிபிள்ஸும். ஸோ 8ஓட மல்டிபிள்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே காமன் மல்டிபிள்ஸ் தான். ஆனால் எல்சிஎம்னா என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள். இங்கே இருக்கிற காமன் மல்டிபிள்ஸ்லேயே லீஸ்ட் வந்து 8 தான். ஸோ எல்சிஎம் ஆஃப் 4 and 8 இஸ் 8. எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காமன் மல்டிபிள்ஸில் லீஸ்ட் ஃபர்ஸ்ட் காமன் மல்டிபிளை மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்சிஎம் கிடச்சிரும். இது வரைக்கும் உங்களுக்கு ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மோட கான்செப்ட்ஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது டெஃபினிஷன்ஸ் மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப்போட டெஃபினிஷன் பார்த்துடலாம். The highest common factor of 2 or more numbers is the greatest number which divides each of them exactly. Divides each of them exactlyன்றது ஒன்றும் இல்லை, காமன் ஃபேக்டர் தான். ஸோ அதுலேயே வந்து கிரேட்டஸ்ட் எதுவோ அதுதான் ஹெச்சிஎஃப். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஆனால் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுன்னா எப்போயுமே இந்த காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமேட்டா நம்ம அதில் எது கிரேட்டஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சி இப்படி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிற மெத்தட் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஏன்னா இதுதான் வந்து எல்லோரும் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மெத்தட். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் இங்கே 3 நம்பர் எடுத்துக்கிறேன். என்னென்ன நம்பர்னால் 56, 64, 72. இந்த 3 நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது? யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுன்னா, இந்த 3 நம்பருக்கும் தனித்தனியாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் 56க்கு மட்டும் எப்படி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறேன். 56க்கு ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். 1, 2, 4 சொல்லிவிட்டு அப்படி அதோட ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து ஸ்மாலஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர் வந்து 2 தான். ஸோ 56ஐ 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 28ன்னு கிடைக்கும். இப்போ 28ஓட ஸ்மாலஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர் வந்து அகெயின் 2 தான் வரும். ஸோ 28 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 14ன்னு கிடைக்கும். 14ஓட ஸ்மாலஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரும் வந்து 2 தான்.
ஸோ 14 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 7ன்னு இருக்குது. சின்ஸ் 7ன்றது ஒரு ப்ரைம் நம்பருன்றதுனால இதோட நம்ம இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 56ன்றது ஒன்றும் இல்லை. இங்கே நம்ம எடுத்திருக்க ஸ்மாலஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸை ஒரு ப்ராடக்டாக எழுதிட்டு லாஸ்ட்டில் நம்மளுக்கு கிடச்சிருந்த ப்ரைம் நம்பரையும் இந்த ப்ராடக்டில் எழுதிட்டோன்னா நம்மளுக்கு 56ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கிடச்சிடணும். இப்போது இதே மாதிரி தான் நீங்கள் மற்ற 2 நம்பருக்குமே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். இங்கே நான் 56, 64, 72 இது 3தோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இப்படி லைனாக எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போது 3 நம்பரோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷனும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதில் காமனாக இருக்க ஃபேக்டர்ஸ்லாம் எதுன்னு பாருங்கள். ஸோ 3த்துலேயுமே காமனாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 வந்து 3த்துலேயுமே காமனாக இருக்குது, அதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். அகெயின் திரும்பி 2வே வந்து 3த்துலேயுமே காமனாக இருக்குது, திரும்பி அதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். அகெயின் 2வும் காமனாக இருக்குது. ஸோ மற்ற எந்த நம்பர்ஸுமே காமனாக இல்லை. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க காமன் ஃபேக்டர்ஸ் வந்து 2 and 2 and 2. ஸோ இதுலேருந்து நம்ம HCF எப்படி எடுத்து எழுதணும்னா, HCF என்னென்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே ப்ராடக்டாக எழுதணும். ஸோ 2 into 2 into 2 equal to 8. ஸோ HCF of 56, 64 and 72 is 8. ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த மெத்தட் வந்து பார்க்குறதுக்கு இப்போ போடுறதுக்கு உங்களுக்கு லென்த்தியாக தெரியும், பட் நீங்கள் சால்வ் பண்ண பார்த்து உங்களுக்கு ஈஸியாகவே முடிஞ்சிடும். இப்போது எல்சிஎம்மோட டெஃபினிஷன்ஸ் மெத்தட் எல்லாமே பார்க்கலாம். தி லோவஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 2 or more given numbers is the least number which is exactly divisible by each of them. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸாம்பிள் இதெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். HCFல நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் டிவிஷன் மெத்தட் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் குயிக்காகவும் எல்சிஎம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிவிஷன் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் 3 நம்பர் 12, 15, 20ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 3 நம்பருக்கும் நான் ஒரு ப்ரைம் நம்பர் சூஸ் பண்ணணும். அந்த ப்ரைம் நம்பர் எப்படி இருக்கணும்னா, இந்த 3 நம்பரில் அட்லீஸ்ட் 2 நம்பரையாச்சும் அது வந்து எக்ஸாக்டாக டிவைட் பண்ணணும். அதாவது நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ரைம் நம்பர் வந்து அட்லீஸ்ட் 2 நம்பருக்காச்சும் ஃபேக்டராக இருக்கணும். மோஸ்ட்டாக எல்லா நம்பர்ஸ்க்குமே 2, 3, 5, 7 இந்த ப்ரைம் நம்பர்ஸில் ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர் இருக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபேக்டர் வந்து ஏதாச்சும் 2 நம்பரையாச்சும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணணும். இதான் கண்டிஷன். இங்கே வந்து நான் 3 நம்பர் தான் எடுத்திருக்கேன். 4 நம்பர் அண்ட் 5 நம்பராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ப்ரைம் நம்பர் வந்து அதிகமான நம்பர்ஸை டிவைட் பண்ணதோ அந்த நம்பரை வந்து ஃபேக்டராக எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து 2 ப்ரைம் ஃபேக்டர் 2 நம்பரை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா, நீங்கள் அந்த 2 ப்ரைம் ஃபேக்டரில் எது ஸ்மாலஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணுறது பெட்டர். இங்கே வந்து நான் 12 and 15க்கு 3 சூஸ் பண்ணலாம். ஏன்னா 3 வந்து ஒரு ப்ரைம் ஃபேக்டர் அண்டு 12 and 15 அதை எக்ஸாக்டாக டிவைடும் பண்ணும். 15க்கும் 20க்கும் நான் 5 சூஸ் பண்ணலாம். 12க்கும் 20க்கும் நான் 2 சூஸ் பண்ணலாம். ஆனால் இது 3த்துலேயுமே லீஸ்ட் வந்து 2 தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 தான் சூஸ் பண்ணுறேன். 15க்கு வந்து 15 வந்து 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 15 வந்து அப்படியே நான் எடுத்துக்கிறேன். 12 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 6 வரும். 20 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 10 வரும். ஸோ இப்போ இன்னொரு 3 நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ திருப்பியும் அதே ப்ராசஸே ரிப்பீட் பண்ணும். இங்கே 6 and 10 வந்து காமனாக 2ஆல் டிவைட் ஆகுன்றதுனால நான் 2வே எடுத்துக்கிறேன். 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3 வரும். 15 அப்படியே வச்சுக்கோங்க. 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5 வரும். அகெயின் 3 and 15 வந்து 3 டேபிளில் காமனாக டிவைட் ஆகும். 5 ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 3 எடுத்தோன்னா 3 வந்து 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா 1 வரும். 15 வந்து 3ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 5 வரும். 5 ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கலாம். அகைன் நம்மளுக்கு ஒரு 3 நம்பர் இருக்குது. இந்த ப்ராசஸை நீங்கள் எது வரைக்கும் கண்டினியூ பண்ணணுன்னா, உங்களுக்கு கிடைக்கிற 3 நம்பருமே ப்ரைம் டு ஈச் அதராக இருக்கணும். ப்ரைம் டு ஈச் அதர்னால் என்ன? தே ஆர் கோ ப்ரைம்ஸ். 2 நம்பரை நீங்கள் எப்போ கோ ப்ரைம்னு சொல்லுவீங்க? அந்த 2 நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கணும். அதை தவிர்த்து வேறு எந்த நம்பருமே காமன் ஃபேக்டராக இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் கோ ப்ரைம்ஸ். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 2 நம்பரை நம்ம கோ ப்ரைம்ஸ்னு சொன்னோன்னா அந்த 2 நம்பரையும் ப்ரைம் டு ஈச் அதர்னு சொல்லுவோம். ஓகேவா? சிம்பிள் தான். 2 நம்பரை நம்ம எப்போ கோ ப்ரைம்னு சொல்லுவோன்னா அந்த 2 நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான் இருக்கணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு 2 and 3 எடுத்துக்கோங்க. 2ஓட ஃபேக்டர்ஸ்லாம் வந்து 1 and 2, 3ஓட ஃபேக்டர்ஸ்லாம் வந்து 1 and 3. இது ரெண்டுத்துக்குமே காமன் ஃபேக்டர் என்ன? 1 தான். ஸோ 2 and 3 ஆர் கோ ப்ரைம்ஸ். ஓகேவா? இவ்வளோ தான். பட் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் இருக்குது.
இது எப்போ நம்ம ப்ரைம் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவோன்னா, இந்த 3 நம்பர்ஸில் எந்த 2 நம்பர் எடுத்தாலும் அந்த 2 நம்பருமே கோப்ரைம்ஸாக இருக்கணும். இங்கே இந்த 3 நம்பர்ஸை வச்சு நம்மளால் 3 பேர்ஸ் எடுக்க முடியும். இங்கே வந்து 3 பேர்ஸ் என்ன வரும், 1,5, 5,5 அண்ட் அகைன் 1,5. 1,5 வந்து ரிப்பீட் ஆகிறதுனால நம்ம வந்து 2 பேராக கன்சிடர் பண்ணிக்கலாம், 1,5 அண்ட் 5,5. இந்த 2 பேருமே ப்ரைம் டு ஈச் அதராக இருந்துச்சுன்னா நம்ம இதோட இந்த ஸ்டெப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்சிஎம் எடுத்து எழுதிடலாம். அப்படி ப்ரைம் டு ஈச் அதராக இல்லைன்னா நம்ம இன்னொரு ப்ரைம் ஃபேக்டர் எடுத்து எப்பிஎம் பண்ணுற ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணணும். ஸோ 1,5 வந்து ப்ரைம் டு ஈச் அதர் தான். அதோட காமன் ஃபேக்டர் வந்து 1ன்னு சொல்லிட்டு தெரியும். 5,5 பாருங்கள், 5யோட ஃபேக்டர்லாம் என்ன, 1 and 5. அகைன் 5யோட ஃபேக்டர் வந்து 1 and 5 தான். இதில் காமன் ஃபேக்டர் என்ன, 1 and 5. ஸோ காமன் ஃபேக்டர் வந்து 5வும் சேர்ந்து வருது, அதாவது 1 மட்டும் இல்லாமல் 5வும் வரதுனால இது வந்து கண்டிப்பாக கோப்ரைம் கிடையாது. ஸோ ப்ரைம் டு ஈச் அதராக இருக்க முடியாது. அப்போது நம்மளால் இந்த 3 நம்பரையுமே ப்ரைம் டு ஈச் அதர்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஒரு ப்ரைம் ஃபேக்டரை சூஸ் பண்ணணும் இந்த 3 நம்பருக்கும். ஸோ தட் நம்ம அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். ஸோ இங்கே வந்து என்னால் 5 தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ நான் 5 எடுத்துக்கிறேன் ப்ரைம் ஃபேக்டராக. 1 அப்படியே வச்சுக்கிட்டு 5ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் 1 வரும். அண்ட் அகைன் 5ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் 1 வந்துடும். இப்போது நம்மளுக்கு கிடச்சிருக்க ரோவில் இருக்க நம்பர்ஸ் பாருங்கள், 1,1,1. ஸோ இதோட காமன் ஃபேக்டர் கண்டிப்பாக 1 தான். ஸோ 1,1,1 ஆர் ப்ரைம் டு ஈச் அதர். இதோட நம்ம இந்த ஸ்டெப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம எல்சிஎம் எடுத்து எழுதிடணும். எல்சிஎம் எப்படி எழுதணும்னா, நம்ம எடுத்திருக்க இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே ப்ராடக்டாக எழுதிட்டு லாஸ்ட்டில் இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்க அந்த ரோவில் இருக்க நம்பர்ஸையும் ப்ராடக்டில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். இங்கே வந்து நம்மளுக்கு 1,1,1ன்னு இருக்குது, பட் எப்பயுமே அப்படி கிடைக்காது. ஓகே, அப்போது எல்சிஎம் என்ன, எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 2 into 2 into 3 into 5 into 1 into 1 into 1. ஸோ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா we get 4 into 3, 12, 12 into 5, 60. So we get the solution as 60. That's it. Thank you.